Alright, Zebronicsல இருந்து ஒரு 2-3 ப்ராடக்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா கேமிங் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ Zebronics லான்ச் பண்ணிருக்க இந்த புதிய 2 மாடல் Zebronics Havoc மற்றும் Jupiter. இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பட் முதல்ல வந்து இந்த இடத்தை நம்ம செட் பண்ணணும். ஸோ பழைய மவுஸ் பேடை எடுத்துட்டு புதுசாக Zebronicsல இருந்தே ஒரு மவுஸ் பேடை அமைச்சிருக்காங்க. ஸோ அவங்க புதுசாக லான்ச் பண்ணியிருக்க ஒரு மவுஸ் பேட். ஸோ இந்த மவுஸ் பேடில் பார்த்தீங்க அப்படின்னா RGB லைட்லாம் இருக்குது. இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 999 rupees. 2 மாடலில் அவைலபிளாக இருக்குது. இதோடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா Zebronics Zeb Blaze XL அப்படின்னு சொல்லிட்டு கேமிங் மவுஸ் பேடை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து இந்த கலர் வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெட்டு ஒயிட் கிரே எல்லாம் கலந்த மாதிரி இருக்குது. இந்த ரெட்டுக்கு பதிலாக பிளாக் பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாடல் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ 2 மாடலோட விலையுமே பார்த்தீங்கன்னா 999 rupees. ஸோ இதில் வந்து இங்கே RGB லைட்டுக்கான கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் ஒரு கேபிள் இருக்குது. ஸோ அந்த கேபிளை கனெக்ட் பண்ணி நம்ம பவர் சோர்ஸில் கனெக்ட் பண்ணணும். லேப்டாப்லேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு பவர் சோர்ஸில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து RGB லைட்டெல்லாம் எரியுமாங்க. ஓகே, சூப்பராக கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த RGB லைட்டும் எரிய ஆரம்பிச்சிருச்சு. பட் RGB லைட்டு எரிஞ்சால் தான் இந்த மவுஸ் பேடு ஒர்க் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. சும்மா ஒரு மவுஸை வச்சு இப்படி தரமா நல்ல ஒரு ஃபீல் இருக்குது, நல்ல ரெசிஸ்டன்ஸும் இருக்குது, அதே நேரத்தில் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது. பட் இந்த வீடியோவில் இந்த மவுஸ் பேடு ஹீரோ கிடையாது. ஸோ அவரை நம்ம ஓரம் கட்டிட்டு மெயின் ஹீரோ யார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ 2 கேமிங் கேமிங் ஹெட்ஃபோன்ஸ் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து டால்பி அட்மாஸ் இருக்குது, இதில் டால்பி அட்மாஸ் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். டால்பி அட்மாஸ் இருக்கிறனால இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 1699, இல்லாதனால இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 1099. ஆல்ரைட், ஸோ இந்த ப்ராடக்ட்னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங்குள்ளே உங்களுக்கு இந்த ஹெட்ஃபோன் இருக்குது. இந்த ஹெட்ஃபோன் வந்து ஒயிட் கலரில் அவைலபிளாக இருக்குது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பிளாக் கலரும் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். லுக் அண்ட் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா 1600 ரூபாயாடா இது அப்படிங்கிற அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபினிஷிங் இருக்குது. சஸ்பெண்டர் பேண்ட் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ தலையில் வைக்கிறப்போ அழுத்த இருக்கக்கூடாதுங்கிறக்கா சஸ்பெண்டர் பேண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதோடைய கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு RGB லைட் அது எரியணும் அப்படின்னா அதுக்காக உங்களுக்கு USB Type A போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் மற்றபடி இது வயர்லெஸ் ஹெட்ஃபோன் கிடையாது, வயர்டு ஹெட்ஃபோன். 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஸோ அதன் மூலமாக உங்களுடைய கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணியோ இல்லை மொபைல் ஃபோனில் கூட கனெக்ட் பண்ணலாம். ஆனால் மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இந்த வயரை கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ RGB லைட்டு கிடையாது. பவர் பேங்க் இருந்துச்சுன்னா அதையுமே கனெக்ட் பண்ணலாமே, பட் பரவாயில்ல. ஸோ உள்ளுக்குள்ளே உங்களுக்கு யூசர் மேனுவல் வேணும் அப்படின்னா அதை ஸ்கேன் பண்ணி பார்க்குறதுக்கு QR கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இப்போ கூட இந்த வாங்கணும் அவசியம் கிடையாது. அப்படியே டக்குன்னு அப்படி ஃப்ரீஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி இந்த QR கோடை வாசிச்சு இந்த யூசர் மேனுவலில் இந்த ப்ராடக்ட்டுடைய மற்ற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் இந்த ஹெட்ஃபோனில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. பட் டால்பி அட்மாஸை நீங்கள் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா இந்த கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கார்டில் வந்து ஸ்க்ராட்ச் கார்டில் ஒரு கோடு இருக்குது. ஸோ அந்த கோடை நீங்கள் ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் பிசியில் கனெக்ட் பண்ணி இந்த கோடை என்டர் பண்ணோடனே இந்த டிவைஸுக்கு உங்களுக்கு டால்பி அட்மாஸ் ஆக்டிவேட் ஆகிடும். ஜூபிட்டர் எப்படி இருக்கு, ஹேவாக் இப்போ நான் பார்த்தா நம்ம ஹேவாக்கு. ஸோ ஜூபிட்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜூபிட்டரில் உங்களுக்கு டால்பி அட்மாஸுக்கான சப்போர்ட் கிடையாது. ஸோ இந்த பிளாக் கலருக்கும் இந்த ஒயிட் கலருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாருங்கள். பட் ஆக்சுவலாக ரெண்டுமே நியர்லி சேம் தான். இதில் டால்பி அட்மாஸ் இருக்குது, இதில் டால்பி அட்மாஸ் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். இரண்டுலேயுமே உங்களுக்கு RGB லைட்லாம் வருது. இதுலேயுமே உங்களுக்கு கனெக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஸ்பிளிட்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது தவிர உங்களுக்கு 3.5 ஆடியோ ஜாக்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். RGB லைட் வேணும் அப்படின்னு USB Type A போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். மைக்குக்காக உங்களுக்கு பாப் ஃபில்டரும் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் மைக்குக்கான பாப் ஃபில்டர் இருக்குது. ஸோ கேமிங்லாம் விளையாடுறப்போ அந்த மைக்கை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம பேசுவோம், கேமர்ஸோட பேசுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பிசியில் கனெக்ட் பண்ணி இது இரண்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல இந்த Zebronics Zeb Havoc பற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 50mm நியோடைமியம் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய குஷன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாஃப்டாக இருக்குது. அந்த இன்னொரு மாடலை விட இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. பிளாஸ்டிக் பார்த்திங்க அப்படின்னா 1700 ரூபா அப்படிங்கிறப்போ இதோடைய பிளாஸ்டிக் வந்து நம்ம டாப் நாச்சாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் நல்லா இருக்குது. ஒரு 2-3 வருஷம் உழைக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. பட் காதில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப நேரம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் குஷன்ஸ் நல்லா சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிக்கிறதுனால அதோடைய காதில் வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் வேர்வையெல்லாம் உங்களுக்கு சேராது. RGB லைட் வந்து ரொம்ப ஃப்ளாஷியாக இல்லை, ரொம்ப டீசெண்டான ஒரு டிசைன். இதில் மைக் இருக்குது, மைக்கினுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது. டால்பி அட்மாஸ் நீங்கள் எனேபிள் பண்ணி நீங்கள் கேட்டாலுமே சவுண்டோடைய எஃபெக்ட் வந்து
சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த விலைக்கு என்ன இருக்குமோ அது உங்களுக்கு கிடைக்குது. நான் இதை வந்து பிசிலையும் விளையாண்டு பார்த்துட்டேன், மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணி இரண்டுலையும் விளையாண்டு பார்த்துட்டேன். கேம்ஸ் விளையாடுறப்போ அந்த கன் ஷூட்டிங்கோடைய டைரக்ஷனல் சவுண்டு, அந்த சவுண்டினுடைய குவாலிட்டி, புல்லட் சவுண்ட் பண்ணுறப்போ அந்த எஃபெக்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அருமையாகவே இருக்குது. அகைன் இதை நான் அருமையாக இருக்குன்னு சொல்கிறதுனால டாப் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஹெட்ஃபோன்ஸோட நம்ம கம்பேர் பண்ணலை. இந்த விலைக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு கம்மியான செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கேமிங் ஹெட்ஃபோன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம கேட்குறப்போ கேமிங் எஃபெக்ட் நல்லா இருக்குது. பாட்டு கேட்குற கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பேஸ் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துக்கிறதுனால உங்களுக்கு வாய்ஸை வந்து கொஞ்சம் லைட்டாக கலங்கடிக்கிற மாதிரி இருக்குது. பேஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் கேம் விளையாடுவேன், உங்களுக்கு பாட்டு நிறையா கேட்பேன், வயர்டு ஹெட்ஃபோன் கால்ஸ்லாம் பேசுறதுக்கு, ஆஃபீஸில் கால் எடுக்கிறதுக்குலாம் சேர்த்து ஒரே ஹெட்ஃபோனை வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த Zebronics Zeb Havoc நீங்கள் வாங்கலாம். விலை வந்து 1700 ரூபா. பட் பட்ஜெட் வந்து இதோட கம்மியான விலையில வேணும் அப்படின்னா நீங்க இந்த Zebronics ஜூபிட்டர் நீங்க பார்க்கலாம். இதோட விலை வந்து 1099 rupees. இதுவுமே அதே 50mm நியோ டைமியம் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதோடைய பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற RGB லைட்லாம் நல்லா ஜெகஜோதியாக எரிஞ்சாலும் அந்த குஷன் பேடனுடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. காதில் நீங்கள் போட்டிருக்கப்போ கொஞ்சம் அழுத்தம் ஃபீல் ஆகுது. பட் உச்சந்தலையில் ரொம்ப உங்களுக்கு அழுத்தம் தெரியல. மைக்ரோடைய குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நம்ம Zeb Havoc'ை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி அட்மாஸ் இதில் கிடையாது. மற்றபடி இரண்டுலையுமே சவுண்ட் குவாலிட்டி நியர்லி சேம் தான். ஆடியோ குவாலிட்டி பற்றி Zeb Havoc'ல நான் என்னென்ன சொன்னேனோ அதே இதுக்கும் பொருந்தும். உங்களுடைய பட்ஜெட் வந்து 1000 ரூபா தான் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த Zebronics ஜூபிட்டர் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை கொஞ்சம் எனக்கு பெட்டரான குவாலிட்டி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Zebronics Havoc நீங்க வாங்கிக்கலாம். அமேசான்ல அவைலபிளா இருக்கு. இது இரண்டுமே வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம். Giri.